நம்ம பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு இப்போ அதாவது தன்னோட லவ்வ வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஏன்னா சொல்லிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே பிரச்சனை கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நடக்கும் அப்படின்றதுனால, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வச்சு சொல்லலாம், இங்க வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேட் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி ஒரு வேலைய செய்றாங்க. சரி இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது, நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா இருந்துட்டு கடைசியில இப்படி நம்ம கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மொத்த உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு, கடைசியில பிரியா இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். உங்களோட அன்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் மிஸ்யூஸ் பண்ணது என்னோட தப்பு தான். அதுவும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நல்லதுக்காகவும், அஞ்சலியோட நல்லதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க செஞ்சோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த இடத்துல பயங்கரமா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இன்னைக்கு இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்ச மாரி நடக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாரி வந்து நெனச்சாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு இவங்க பிளான் பண்ண மாதிரி நேரா போயிட்டு பிரியா கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறா. ஏன்னா ஏற்கனவே கார்த்திக்க எப்படி போயிட்டு அடையிறது, கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா போன அஞ்சலி இப்போ பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்கா. ஏன்னா, நம்ம பிரியா கிட்ட நம்ம கார்த்திக் ப்ரப்போஸ் பண்ற ஒரு விஷயத்த பார்த்து, இந்த அஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்கா. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சல் இருந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முழிக்கிறது மட்டும் இல்லாம, இங்க பயங்கரமா ரகளையே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுறா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட்டுட்டு போயிடாதீங்க கார்த்திக். நான் செஞ்சது தப்பு தான். நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தப்ப உணர்ந்துடுறேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக்கோட காலடியில் விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுறாங்க. ஆனா அஞ்சலி இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட மனச மாத்திக்கிட்டு நல்லவளா திருந்துனாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லவளே கிடையாது அப்படின்றதுனால, என்ன வேணாலும் நடக்குது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா கிட்ட அதாவது இது லவ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவும் வந்துட்டு, இந்த அஞ்சலி அங்க இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்து அக்செப்ட் பண்ற மாரி அக்செப்ட் பண்ணி, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஆனா அஞ்சலி போனதுக்கு அப்புறமா ஒரு சிறப்பான சம்பவமே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க ஏமாத்த முடியாம ஏன்னா அவரோட அ ஒரு காதல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புனிதமானதுன்னு சொல்லிட்டு, நம்ம பிரியாவுக்கே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏமாத்த முடியாம நம்ம பிரியாவே எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சுடுறாங்க. அஞ்சலியோட மனச மாத்துறதுக்காக தான் நாங்க உன்ன லவ் பண்ற மாரி நடிச்சுட்டு இருக்கேன் கார்த்திக். இவ்வளோதான் நடந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இருந்தா கண்டிப்பா எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு தான் நான் இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்றேன். இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கும் தெரிஞ்சு இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தப் போறாங்க. இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? நம்ம பிரியா இருந்துட்டு கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிரியா சொன்னா நம்ம கார்த்திக் ஏத்துக்குவாங்களா என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.